யூடியூப் சொந்தங்கள் அனைவருக்கும் இனிமையான வணக்கம். எதிர்நீச்சல் தொடர் பல மாதங்களுக்கு பிறகு இப்பொழுதுதான் 4வது இடத்தை பிடித்திருக்கின்றது. அதாவது இந்த தொடரில் ஆதி குணசேகரனாக நடித்து வந்த மாரிமுத்து திடீரென்று மாரடைப்பு காரணமாக உயிரிழந்து விட்டார். நம்பவன் டிஆர்பியில் இருந்த எதிர்நீச்சல் தொடரை தொடர்ந்து அதே வரவேற்புடன் ஒளிபரப்பு செய்ய வேண்டும் என்று சன் டிவி நினைத்தது. அதன்படி குணசேகரனாக நடித்தால் யார் நன்றாக இருக்கும் என்று குழு அமைத்து யோசித்தனர். அப்போதுதான் கிடாரி படத்தில் நடித்து மிகவும் பிரபலம் அடைந்த வேலராமமூர்த்தி ஓரளவு மாரிமுத்துடன் உருவ ஒற்றுமையில் இருப்பதாகவும் அவரையே கமிட்டும் செய்தார்கள். ஆரம்பத்தில் வேலராமமூர்த்தி படத்தில் பிஸியாக இருப்பதாக கூறி இந்த தொடரில் நடிக்க சம்மதம் தெரிவிக்காமல் இருந்தார். சன் டிவி அதிகப்படியான சம்பளத்தை கொடுத்து ஒரு வழியாக அவரை சம்மதிக்க வைத்து விட்டனர். ஆனால் சொந்த செலவில் சூனியம் வைத்தது போல வேலராமமூர்த்தியால் எதிர்நீச்சல் தொடரின் டிஆர்பி மளமளவென சரிய தொடங்கியது. இதற்கு காரணம் மாரிமுத்து வில்லனாக நடித்தாலும் அவருக்குள் ஒரு வெள்ளந்தித்தனம் இருக்கும். குழந்தைகளும் கொண்டாடும் அளவுக்கு தான் அவரது கேரக்டர் இருந்தது. பொது குணசேகரன் கதாபாத்திரத்தில் நடிக்கும் வேலராமமூர்த்தியிடம் அந்த பிளஸ் பாயிண்ட் இல்லை. வெறும் வன்மத்தை மட்டுமே கக்கும் கதாபாத்திரமாகத்தான் அவரது பிரதிபலிப்பு இருக்கின்றது. இதனால் எதிர்நீச்சல் தொடர் பிரியர்களுக்கு கூட இப்போது அந்த தொடரை பார்க்கும் ஆர்வம் குறைந்துவிட்டது. கிட்டத்தட்ட 60% பேர் இப்போது அந்த தொடரை பார்ப்பதையே நிறுத்திவிட்டார்கள். சிலர் எதிர்நீச்சல் தொடரை பார்ப்பதற்கு காரணம் அந்த தொடரில் நடிக்கும் மருமகள்கள் மட்டும்தான் காரணம். மேலும் குணசேகரனாகவே வாழ்ந்த மாரிமுத்துவின் இறப்பிற்கு பிறகு ஒரு தொடரே அதல பாதாளத்திற்கு சென்றுள்ளது ஆச்சரியம்தான். ஏனென்றால் எதிர்நீச்சல் தொடரின் ஆணிவேராக குணசேகரன் கதாபாத்திரத்தில் மாரிமுத்து வாழ்ந்திருக்கிறார் என்றுதான் சொல்ல வேண்டும்.